வணக்கம், நான் டாக்டர் ரூபவி. இன்னைக்கு பிஒய்க்யூ பேஸ் டெய்லி ஆன்சர் ரைட்டிங் சேலஞ்சில் இன்னைய டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று கொடுத்த கொஷினுடைய ஃபீட்பேக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நேற்று கொடுத்த கொஷின் இஸ் அபவுட் ஸ்டெம் செல் தெரப்பி. ஸ்டெம் செல் தெரப்பி இஸ் கெய்னிங் பாப்புலாரிட்டி இன் இந்தியா டு ட்ரீட் அ வைட் வெரைட்டி ஆஃப் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இன்க்ளூடிங் லுக்கீமியா, தலசீமியா, டேமேஜ் கார்னியா அண்ட் செவரல் பர்ன்ஸ். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ கொஷின் இங்கே இருந்து ஆரம்பிக்குது. டிஸ்கிரைப் ப்ரீஃப்லி வாட் ஸ்டெம் செல் தெரப்பி இஸ் அண்ட் வாட் அட்வான்டேஜஸ் இட் ஹேஸ் ஓவர் அதர் ட்ரீட்மெண்ட். ஸோ ரெண்டு பார்ட்டாக நம்ம கொஷனை பிரிச்சுக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு 10 மார்க் கொஷின், 150 வேர்ட்ஸில் ஆன்சர் எழுதணும். தட் இஸ் 2 பேஜஸில் நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சரை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டெம் செல் தெரப்பினா என்ன அப்படிங்கிறது டிஃபைன் பண்ண போகிறீங்க. டிஃபைன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு லிங்கேஜ் கொடுக்கணும். ஸ்டெம் செல் தெரப்பினா ஒரு ரீஜெனரேட்டிவ் மெடிசன். அது வந்து ஸ்டெம் செல்ஸை யூஸ் பண்ணி டேமேஜ்டு டிஷ்யூவை ரீப்ளேஸ் ஆர் ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இது கூட ஒரு லிங்க் கொடுக்கணும். இந்த ஸ்டெம் செல் தெரப்பியை வந்து இப்போ ரெகக்னைஸ்டு ட்ரீட்மெண்ட்டாக நிறைய டிஸார்டர்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு இந்த லிஸ்ட் ஆஃப் டிஸார்டர்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற லிஸ்ட் ஆஃப் டிஸார்டர்ஸை நீங்கள் ஒரு லிங்கேஜ் கொடுத்து கொண்டு வரணும். ஸோ இதுதான் உங்களுடைய இன்ட்ரொடக்ஷனாக இருக்கும். அண்ட் அடுத்தது இங்கே டிஸ்கிரைப் ப்ரீஃப்லி வாட் ஸ்டெம் செல் தெரப்பீஸ் அப்படின்னு கேட்டதுனால நீங்கள் ஜஸ்ட் ஒரு லைனில் ஸ்டெம் செல் தெரப்பியை சொன்னால் போதாது. அப்போ ஸ்டெம் செல் தெரப்பி எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ ஸ்டெம் செல் தெரப்பி எப்படி ஒர்க் ஆகும், நம்ம ஸ்டெம் செல்ஸை கலெக்ட் பண்ணுறோம், லேபில் அதை ப்ராசஸ் பண்ணுறோம், அந்த ஸ்டெம் செல்ஸை கைட் பண்ணி அது என்ன செல்லாக ஸ்பெஷலைஸ் ஆகணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பேஷண்ட்டோட ஓன் பாடியில் இன்ஜெக்ட் பண்ணி அது என்ன ஃபங்க்ஷனை பர்ஃபார்ம் பண்ணணுமோ அந்த ஃபங்க்ஷனை பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுதான் ஸ்டெம் செல் தெரப்பி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இது ப்ரீஃபாக ஒரு 3 to 4 லைன்ஸில் நீங்கள் கன்சைஸாக எழுத போகிறீங்க. அடுத்தது வாட் அட்வான்டேஜஸ் இட் ஹேஸ் ஓவர் அதர் ட்ரீட்மெண்ட். அடுத்தது சைடு ஹெட்டிங் போட்டு அட்வான்டேஜஸ்னு மென்ஷன் பண்ணி என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது இது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயில்டாக நேற்று டிஸ்கஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர், சர்ஜரி மாதிரி கிடையாது. அப்போ போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இருக்காது. இது பர்சனுடைய ஓன் பாடி செல்ஸை யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப பர்சனலைஸ்டான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். நிறைய ஜெனட்டிக் டிஸார்டர்ஸை க்யூர் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தலசீமியா மாதிரி ஜெனட்டிக் டிஸார்டர்ஸை இதால் க்யூர் பண்ண முடியும். இது பேஷண்ட்டுடைய நேச்சுரல் ஹீலிங் மெக்கானிசமை யூஸ் பண்ணுறதுனால இது ஒரு ரீஜெனரேட்டிவ் மெடிசனாக இருக்கிறதுமே இது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்வான்டேஜஸை ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸில் சம்மரைஸ் பண்ணி நீங்கள் லிஸ்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் கன்க்ளூட் பண்ணணும். ஸோ கன்க்ளூட் பண்ணும்போது இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருந்தாலும் சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம். ரெகுலேட்டரி என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கணும். நிறைய ரெகுலேஷன்ஸ் இருந்தாலும் அதை ப்ராப்பராக என்ஃபோர்ஸ் பண்ணணும். அன்ப்ரூவன்ட் ட்ரீட்மெண்ட் தெரப்பீஸ் கொடுக்குற கிளினிக்ஸ் இதோடைய கிளினிக்கல் வேலிடேஷன் இருக்கணும். இதோடைய மேனுஃபேக்சரிங் மெத்தடாலஜிஸை ரொம்ப ஸ்டாண்டர்டாக கொண்டு வரணும். இந்த மாதிரி இதை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த ஸ்டெம் செல் தெரப்பி வந்து இன்னும் நல்ல பாப்புலாரிட்டியை கெயின் பண்ணுறதுக்கோ அண்ட் இது மக்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத வே ஃபார்வர்டாக நீங்கள் வந்து கன்க்ளூஷனில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்படி தான் இந்த கொஷனுக்கு நீங்கள் ஆன்சரை ஸ்ட்ரக்சர் பண்ணணும். இப்போ மாடல் ஆன்சரை நம்ம கோ த்ரூ பண்ணலாம். ஸோ மாடல் ஆன்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஸ்டெம் செல் தெரப்பினா என்ன, இது பிரான்ச் ஆஃப் ரீஜெனரேட்டிவ் மெடிசன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு லிங்கேஜ் கொடுத்து இந்த மாதிரி நிறைய டிசீசஸை அது க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு மென்ஷன் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ப்ரீஃபாக சொல்லியிருக்கோம். அண்ட் அட்வான்டேஜஸ் ஒரு 4 பாயிண்ட்ஸ் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கோம். எப்படி நீங்கள் வந்து கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, ரோபஸ்ட் கிளினிக்கல் வேலிடேஷன் வேணும், மேனுஃபேக்சரிங்கை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும், எத்திக்கல் ஓவர்சைட், எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ்லாம் எத்திக்கல் கன்சர்ன்ஸை ரைஸ் பண்ணது நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ எத்திக்கல் ஓவர்சைட் வேணும், ப்ராப்பரான என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கணும். இந்த ரெகுலேஷன்ஸ் இருந்தாலுமே அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறது ப்ராப்பராக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணி கன்க்ளூட் பண்ணிடலாம். இதுதான் மாடல் ஆன்சர். ஸோ இன்றைக்கி நம்ம யாரோட பேப்பர் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஷ்ணவியோட பேப்பர் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வைஷ்ணவி ஒரு டீசென்ட் ஆன்சர் எழுதியிருக்காங்க. பட் இதில் சில இஷ்யூஸும் இருக்குது. இது நிறைய பேர் பண்ணியிருக்கிறதுனால தான் சரி இந்த பேப்பரை வச்சு நம்ம என்ன நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாங்கிறதுனால இந்த பேப்பர் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இனிஷியலி வைஷ்ணவி வாட் ஸ்டெம் செல்ஸ் ஆர் அப்படிங்கிறத ஒரு லைனில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால தட்ஸ் ஃபைன். அதுக்கப்புறம் அவங்க ஸ்டெம் செல் தெரப்பிக்கு ஒரு லிங்கேஜ் கொண்டு வந்து இது வந்து பொட்டென்ஷியல் டு ரீஜெனரேட் அண்ட் ரிப்பேர் தி டேமேஜ் டிஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஃபைன். அண்ட் இவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு லிங்கேஜும் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜியாக எமர்ஜ் ஆகிக்கிட்டு இருக்குது, நிறைய பிளட் டிஸார்டர்ஸ் அண்ட் ஆர்கன் டேமேஜஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது வாட் ஷி டிட் வாஸ் ஸ்டெம் செல் தெரப்பியுடைய ஸ்டெம் செல் தெரப்பின்னு டைட்டில் போட்டு சோர்சஸ் ஆஃப் ஸ்டெம் செல், எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல், அடல்ட் ஸ்டெம் செல் இதை பற்றிலாம் எழுதணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் கொஷனில் ஸ்டெம் செல்ஸ்னால் என்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கேட்கல. ஸ்டெம் செல் தெரப்பினா என்ன, இதுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னும் பொழுது இந்த ஸ்டெம் செல்ஸ்னால் என்னங்கிறதோ இல்லை டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் எழுதுறதோ அன்னெசரி. அண்ட் இது 10 மார்க்கர் அப்படிங்கிறதுனால நீங்கள் 2 பேஜில் 150 வேர்ட்ஸ்குள்ளே தான் எழுத போகிறீங்கன்னும் போது அன்னெசரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டைமும் கன்சியூம் பண்ணும். அண்ட் திஸ் இஸ் நாட் நெசசரி அட் ஆல்.
ஸோ இந்த பார்ட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கணும். திஸ் இஸ் ஒன் திங். அடுத்தது இவங்க ஸ்டெம் செல் தெரப்பி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நல்லாவே ஒரு ஃப்ளோ சார்ட் மூலயமா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் வெரி வெல் அண்ட் குட். ஸோ கலெக்ஷன், ப்ராசஸிங், டிஃப்ரென்சியேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே ஃபைன். திஸ் இஸ் ஃபைன், திஸ் பார்ட் இஸ் குட். அடுத்தது எஸ் ரிசல்ட் ஆஃப் தெரப்பி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தேவை கிடையாது. அண்ட் நீங்கள் 85 to 90% பிளட் டிஸார்டர்ஸ் க்யூர் ஆகுதுன்னு சொல்கிறீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு வேலிடேட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபேக்சுவல் திங்ஸ் நீங்கள் எழுதும்பொழுது இது கரெக்ட் தானா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு எழுதுறது பெட்டர், ரைட்? அடுத்தது அவங்க அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டெம் செல் தெரப்பி எழுதியிருக்காங்க. இட் ஹேஸ் ரீஜெனரேஷன் ஓவர் ரீப்ளேஸ்மெண்ட், ரெடியூசிங் டோனர் டிபெண்டன்சி, கியூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட், பர்சனலைஸ் ட்ரீட்மெண்ட், இது எல்லாமே வெரி வெல், ரைட்? அண்ட் ஒன் மோர் திங், இங்கே லிமிடேஷன்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் நாட் பார்ட் ஆஃப் தி கொஷின். ஸோ கொஷனில் கேட்கல, ஆனால் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் தனியாக சைட் ஹெட்டிங் போட்டு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்த லிமிடேஷன்ஸை நீங்கள் கன்க்ளூஷனில் கொண்டு வந்து இந்த மாதிரிலாம் அட்வான்டேஜஸ் இருந்தாலும் சில லிமிடேஷன்ஸ் இருக்குது, அந்த லிமிடேஷனை நம்ம இப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு. பட் இட் ஹேஸ் டு பி வெரி ப்ரிசைஸ். நீங்கள் ஒரு 2 to 3 லைன்ஸில் இந்த கன்க்ளூஷனை சம்மரைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இந்த பேப்பரை பற்றி. இன்றைக்கி டிஸ்கஷனை குணா சார் கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டே 12 கொஷின் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே போயிடலாம். கொஷின் பார்த்தீங்கன்னா, ஹவு அண்ட் டு வாட் எக்ஸ்டென்ட் வுட் மைக்ரோ இரிகேஷன் ஹெல்ப் இன் சால்விங் இந்தியாஸ் வாட்டர் கிரைசிஸ்? 10 மார்க்கர் கொஸ்டின்ங்க, 150 வேர்ட்ஸ் தான் நம்ம எழுத போகிறோம். அஸ் யூஷுவல் இந்த கொஷினுடைய கோர் டாப்பிக்கை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன? மைக்ரோ இரிகேஷன், ஒரு பக்கம் வாட்டர் ஸ்கேர்சிட்டி. இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். கண்டென்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம், கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு பக்கம் இந்தியாவில் வாட்டர் ஸ்கேர்சிட்டிங்கிறது அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் அந்த வாட்டருக்கான டிமாண்டுங்கிறது அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் சப்ளை கம்மியாகுது, இன்னொரு பக்கம் டிமாண்ட் அதிகமாகுது. 1951 பார்த்தீங்கன்னா பெர் கேபிட்டா வாட்டர் அவைலபிலிட்டிங்கிறது ஒரு 5000 கியூபிக் மீட்டர்ஸாக இருந்துச்சு. இன்றைக்கி அது 1400 கியூபிக் மீட்டர்ஸ்க்கு கீழே கம்மியாகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாகுது, அர்பனைசேஷன், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, இண்டஸ்ட்ரியலைசேஷன், அக்ரிகல்ச்சர் இன்டென்சிட்டி ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம எப்படி கோப்பப் பண்ணுறது? இந்த ஸ்கேர்சிட்டியை நம்ம எப்படி வந்துட்டு கோப்பப் பண்ணுறது? அதுக்காக நம்ம கிரவுண்ட் வாட்டரை ரொம்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோன்னா, இந்த பூமியில் இருக்கிற 24% கிரவுண்ட் வாட்டரை இந்தியா மட்டுமே உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கு, ரைட்? 24%. இந்த 24%ல் கிட்டத்தட்ட 85% ஆஃப் தி கிரவுண்ட் வாட்டர், நம்ம நிலத்தடி நீர் நம்ம உறிஞ்சி எடுக்கிறோம் இல்லையா, அதில் 85% பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு மட்டுமே நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இதில் என்ன பிரச்சனைனா, 85% நம்ம விவசாயத்துக்கு உபயோகப்படுத்தினாலுமே அதில் ஒரு 30% தண்ணி தான் உண்மையிலேயே நம்ம உபயோகப்படுத்துகிறோம். மீதி நீரெல்லாம் வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. அதாவது ஒரு 10 லிட்டர் தண்ணி நம்ம உறிஞ்சிரோன்னு வச்சுப்போமே, அதில் 3 லிட்டர் தண்ணி தான் நம்ம வந்துட்டு விவசாயத்தில் அதை ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ண முடியுது. மீதி 7 லிட்டர் தண்ணி வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குது. வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சிங்கிறது 30% தான் இருக்குது, ரைட்? ஒரு பக்கம் பெரிய ஸ்கேர்சிட்டி, இன்னொரு பக்கம் நம்ம யூசேஜில் எஃபிஷியன்சியே இல்லை. நம்ம இருக்கிற ரெகுலர் இரிகேஷன் சிஸ்டமில் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு எஃபிஷியன்ட் இரிகேஷன் சிஸ்டம்குள்ளே போகலாம் இல்லையா? இந்த மைக்ரோ இரிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு சிஸ்டம். கிட்டத்தட்ட 70 to 90% வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி அச்சீவ் பண்ணலாங்கிறாங்க. இந்த மைக்ரோ இரிகேஷனுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு ப்ரெசிஷன் இரிகேஷன். அதாவது ஒரு செடியினுடைய வேர் பகுதியிலேயே போய் கரெக்டாக அந்த வேருக்கான தண்ணியை நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம கொடுக்கறது தான் ப்ரெசிஷன் இரிகேஷன். ஸோ ஒரு கண்ட்ரோல்டு மேனரில், ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸில் ஒரு நல்ல ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணியை ரூட்டில் போய் நம்ம கொடுக்க போகிறோம். இதுதான் மைக்ரோ இரிகேஷனுடைய எசன்ஸ். நிறைய டைப்ஸ் இருக்குது, ப்ராடாக 2ஆக பிரிக்கிறாங்க. சொட்டு நீர் பாசனம், ட்ரிப் இரிகேஷன் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் நம்ம சொல்கிறோம். அந்த ட்ரிப் இரிகேஷனை நீங்கள் 2ஆக பிரிக்கலாம். நீங்கள் ட்ரிப் இரிகேஷனை சர்ஃபேஸ் ட்ரிப் இரிகேஷன், சப்சர்ஃபேஸ் ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லரை நீங்கள் வந்துட்டு நீங்கள் போர்ட்டபிள் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், ரெயின்கன் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், இந்த மாதிரிலாம் பல டைப்ஸாக நீங்கள் பிரிக்கலாம். அந்த டைப்ஸ்குள்ளெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக போகணுங்கிறது கட்டாயம் இல்லை. ஸோ இந்த டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் நீர், நீங்கள் விவசாயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற நிலத்தடி நீரில் 90% வரைக்கும் யூஸ் பண்ணிக்கும், ரைட்? ஸோ வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும், வேஸ்டேஜுங்கிறது கம்மியாக இருக்கும், ரைட்? ஸோ இது மட்டும்தான் அட்வான்டேஜான்னு பார்த்தீங்கன்னா இது மட்டுமே அட்வான்டேஜ் இல்லை. ஃபார்மர்ஸ்க்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் அளவான தண்ணி, வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சிங்கிறது அதிகமாகவும் இருக்குது, அளவான தண்ணி தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோங்கிறதுனால ஃபர்டிலைசர் ரொம்ப கம்மியாக தேவைப்படும். ஒரு 30% வரைக்கும் ஃபர்டிலைசரை நீங்கள் கம்மி பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை, தண்ணியை நம்ம ரூட்டில் தான் கொடுக்க போகிறோங்கிறதுனால தேவையில்லாத நிலப்பகுதி இல்லைன்னா உங்களுக்கு ஈரமாக இருக்காது. ஈரமாக இல்லைங்கிறதுனாலே உங்களுக்கு பூச்சி வருதோ, பெஸ்ட் வருதோ, ஃபங்கஸ் வருதோ, அந்த ஃபார்மேஷன் எல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். தேவையில்லாத
செடிகள் வளர்கிறதோ அதுவுமே உங்களுக்கு கம்மியாயிடும். அப்போது ஃபார்மர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பெஸ்டிசைடு, பூச்சிக்கொல்லி, ஃபங்கிசைடு, வீடிசைடு, ரைட், ஹெர்பிசைட் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறது எல்லாமே கம்மியாயிடும். ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறது கம்மியாகுது, இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது கம்மியாகுது. அப்போ ஃபார்மர்ஸோடைய இன்புட் காஸ்ட், விவசாயம் பண்ணுறதுக்கான செலவு கம்மியாகுது, ஃபார்மர்ஸோடைய இன்கம் அதிகமாகுது. கிட்டத்தட்ட 45% வரைக்கும் ஃபார்மர்ஸ் இன்கம் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவ்வளோ கெமிக்கல்ஸ் கம்மி பண்ணும் பொழுது அது என்வாயன்மெண்ட்டுக்கும் பெனிஃபிட் தானே. உங்களுக்கு சாயிலோடைய ஃபர்டிலிட்டி நல்லா இருக்கும், சாயில் ஹெல்த் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து தண்ணியில் கலந்து பக்கத்தில் இருக்கிற ஆற்றுலையோ இல்லை குளத்துலையோ சேராமல் இருக்கிறதுனால அந்த ஆறு குளங்கிறது நல்லா இருக்கும், ரைட். இப்போ நிறைய நீங்கள் நைட்ரோஜன் ஃபர்டிலைசர்ஸில் இருக்கிற இந்த அமோனியெல்லாம் பார்த்தீங்கன்னா வேப்பரில் போயிடும். அப்போ ஏர் பொல்யூஷன் நிறையா நடக்கும். அப்போ கம்மியான ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணும்பொழுது ஏர் பொல்யூஷனும் உங்களுக்கு கம்மியாகும். அப்போ என்வாயன்மெண்ட் பெனிஃபிட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லை, கரண்ட் கன்சம்ஷன், நம்ம ரெகுலர் டீசல் பம்ப் செட்லாம் எடுத்துக்கோங்க, ரெகுலர் இரிகேஷன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கரண்ட் கன்சம்ஷனுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷனில் கரண்ட் கன்சம்ஷனுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ எலக்ட்ரிசிட்டி சப்சிடிஸ் கவர்மெண்ட் கொடுக்குறதும் கம்மியாயிடும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு நல்லது, என்வாயன்மெண்ட்டுக்கு நல்லது, ஃபார்மர்ஸ்க்கு நல்லது, வாட்டர் நீங்கள் எஃபிஷியண்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. அப்படின்னா இந்தியாவில் நம்ம வந்துட்டு எல்லா இடத்துலையும் இந்த மைக்ரோ இரிகேஷன் அடாப்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஆனால் பண்ணலை. இந்தியாவில் இருக்கிற கல்டிவேபிள் லேண்டில் ஒரு 70% ஆஃப் தி கல்டிவேபிள் லேண்ட் ஏரியாவில் நம்ம இந்த மைக்ரோ இரிகேஷன் டெக்னிக்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு ஏதுவாக இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட 14 மில்லியன் ஹெக்டர்ஸ் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதாவது 20% தான் நம்ம வந்துட்டு மைக்ரோ இரிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அப்போ இவ்வளோ நல்லது இருக்குது, அப்புறம் ஏன் நம்ம இந்த இன்ஸ்டாலேஷனுக்குள்ளே நம்ம பெருசாக போகலை? நிறைய காரணங்கள் இருக்குது. நம்பர் 1 காரணம், இது ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப கேபிட்டல் இன்டென்சிவ். அப்போது இங்கே ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர்ஸில் அதெல்லாம் இதை அடாப்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லை, இப்போ நான் ஒரு சின்ன ஃபார்மருங்க, எனக்கு 1 ஏக்கர் லேண்ட் இருக்குதுன்னா அதுக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி எஃபிஷியன்ட் இரிகேஷன் டெக்னிக்ஸ் போகிறதுங்கிறது அவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. ஒரு பெரிய லேண்ட் இருக்கும்போது தான் அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 85% ஆஃப் தி ஃபார்மர்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்மால் அண்ட் மார்ஜினல் கேட்டகரியில் தான் வராங்க. அவங்களுடைய ஆவரேஜ் லேண்ட் ஹோல்டிங்கே ஒரு 2 ஹெக்டாருக்கும் கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன ஃபார்மர்ஸ் அதை அடாப்ட் பண்ணுறதுல ஒரு மோட்டிவேஷன் இல்லை. இன் ஜென்ரலாகவே ஃபார்மர்ஸ்க்கு அதை மாறுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இல்லைங்க. ஏன்னா எனக்கு கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக கொடுக்குது, எனக்கு டீசல் பம்ப் செட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நான் இரிகேஷன் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு இருக்கும்போது அவங்க கிட்ட போயிட்டு எதை சொல்லி அவங்கள அந்த டெக்னிக்கை மாற்ற வைக்கிறது? அப்போ ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிட் இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. அப்போ நம்ம அந்த அவேர்னஸை கொடுக்கணும். அதெல்லாம் தாண்டி சில ஆப்ரேஷனல் சேலஞ்சஸ் இருக்குது போல் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலுமே சில ப்ராப்ளம்ஸ் வரலாம், டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸ் நம்ம இருக்கிறதுனால அடாப்டேஷனுங்கிறது அவ்வளோ ஸ்மூத்தாக இல்லை. கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ், பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனாவாக இருக்கலாம், அது ஸ்பெசிஃபிக்காக மைக்ரோ இரிகேஷனை ப்ரமோட் பண்ணுற ஒரு ஸ்கீமாக இருக்குது. அதே மாதிரி PM குசும் ஸ்கீம், அந்த ஸ்கீமில் நீங்கள் பம்ப் செட் வைக்கிறதுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. அந்த ஸ்கீமில் வந்துட்டு பம்ப் செட் மட்டும் இல்லை, இன்னும் வேறு சில சப்சிடிஸும் கொடுக்குறாங்க. அங்கே கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்தெந்த ஃபார்மர்ஸ்லாம் மைக்ரோ இரிகேஷன் டெக்னிக்ஸ் போயிருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நபார்டு மைக்ரோ இரிகேஷன் ஃபண்டுன்னு வச்சுருக்காங்க. ஒரு நேஷ்னல் மிஷன் இருக்குது சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சருக்கு. ஸோ அதன் மூலியமாகவும் கவர்மெண்ட் மைக்ரோ இரிகேஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கீம்ஸ் இருந்தாலுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண சேலஞ்சஸை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும். ஃபார்மர்ஸ்க்கான அவேர்னஸை நிறைய கொடுக்கணும், அவங்களுக்கு இன்சென்டிவைஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும் பொழுது தான் நம்ம இந்த மைக்ரோ இரிகேஷன் டெக்னிக்கை நம்ம எல்லாருமே அடாப்ட் பண்ணவும் முடியும். அதன் மூலிமா இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸையும் உண்மையிலேயே நம்ம அதை என்ஜாயும் பண்ண முடியும். ரைட், இந்த டாபிக் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படியே நடத்துனது எல்லாத்தையும் ஆன்சரில் எழுதாமல் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி கிவன் வேர்ட் லிமிட்டில் எழுதி நாளைக்கு காலையில் 9 மணிக்குள்ளே சப்மிட் பண்ணுங்கள். ரைட், ஸோ என்ன ஃபீட்பேக் என்ன கமெண்ட்ஸ்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் டிஸ்கஸ் பண்ண என்டையர் கண்டென்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் குணா மதிவாணன்.